இன்னைக்கு வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரத நோம்பை நாங்கள் 3 வருஷமாக தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரேன். இப்போ 2 கலசம் நாங்கள் வச்சுருக்கோம். அப்படின்னா நேற்று எங்களுடைய 12வது ஆண்டு விழா சாய்பாபா வீட்டு கோயிலில் முடிஞ்சிருக்கு. அந்த ஆண்டு விழாவோட முடிப்பில் நாங்கள் லட்சுமி பூஜை பண்ணோம். நேற்று ஐயர் லட்சுமி பூஜையை பண்ணி அந்த கலசத்தை எங்கிட்ட கொடுத்தாரு. இந்த கலசத்தை நாளைக்கு நீங்கள் வரலட்சுமி நோம்பு பூஜையில் வைங்கன்னு சொன்னார். அதனால் அந்த கலசம் இன்றைக்கி தனியாக பூங்கள்லாம் சூடி அந்த கலசத்தை அப்படியே நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி வரலட்சுமி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். வரலட்சுமி நான் கொண்டு வரதுக்கு முன்னாடி முதல்ல வாழை இலை போட்டு அதில் அரிசிகளை வச்சு அந்த அரிசியில் ஓம்னு மந்திரத்தை எழுதி நம் 4 பக்கமும் சந்தன குங்குமம் வச்சு அதுக்கு மேலே லக்ஷ்மியினுடைய கலசத்தை வைக்கிறோம். அந்த கலசத்துக்குள்ளே நாங்கள் அந்த கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு வச்சதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், பூ இதெல்லாம் அதில் சாத்தி அதுக்கு மேலே லக்ஷ்மியை அலங்காரம் பண்ணி உட்கார வச்சுருக்கோம். இந்த பூஜைகளை 108 பூஜைகளை சொல்லி நாங்கள் வரலட்சுமி இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு நாங்கள் அழைக்க போகிறோம். முதல் கடவுள் அப்படின்னு சொல்லும்போது அது கணபதி தான். அவர் இல்லாமல் எந்த பூஜையுமே நமக்கு எந்த பூஜையுமே ஒரு வெற்றியை கொடுக்காது. அதனால் கணபதி நாங்கள் முதல்ல பூஜைக்கு வைப்போம். 2வது இந்த சர்வமுமே பஞ்சபூதங்களும் இந்த சிவபெருமானுக்குள்ளே அடக்கும். அவர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதனால் சிவனுக்கு அடுத்த பூஜை. முக்கியமாக குலதெய்வத்தை நம்ம இந்த நாளில் நிச்சயமாக கும்பிடணும். அந்த குலதெய்வத்தை நம்ம எந்த தெய்வமாக இருந்தாலும் இருக்கலாம். எங்களுக்கு முருகன் குலதெய்வம் அப்படின்றதுனால முருகப்பெருமானையும் இன்றைக்கி வச்சுருக்கோம். இது எல்லாத்துக்குமே நாங்கள் 108 போற்றிகள் சொல்லி இன்றைக்கி பூஜையை இது பண்ண போகிறோம். அதே மாதிரி எங்கள் இஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதனால் அவரையும் இங்கே நான் உட்கார வச்சுருக்கேன். முக்கியமானது அலைமகள், கலைமகள், மலைமகள் அப்படின்னு சொல்லும்போது சரஸ்வதி தேவி. அவர் இருந்தால் தான் இந்த உலகத்தில் எல்லா கல்வி அறிவும் மட்டும் இல்லை, எல்லாமே நமக்கு பூர்த்தி ஆகக்கூடியது அந்த சரஸ்வதியினுடைய அருளால் தான். முக்கியமாக பார்வதி தேவி இருக்கணும். அதுக்கு நாங்கள் இங்கே பார்வதியை உட்கார வச்சுருக்கோம், கருமாரி அம்மனை. அந்த அம்மன் இருக்கிறதுனால தான் வெற்றிகள் நமக்கு குவியறது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு செயலை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த செயல் வெற்றிகரமாக அமையறதுக்கு இந்த அம்மா தான் முக்கிய காரணமாக இருக்காங்க. மாதந்தோறும் நாங்கள் சத்யநாராயணா பூஜை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரேன். நான் எத்தனையோ வருஷங்களாக செய்கிறேன், 18 வருஷங்களாக செஞ்சுட்டு வரேன். இப்போ அந்த சத்யநாராயணாக்கும் அந்த லக்ஷ்மிக்கும் இன்னைக்கு நான் பூஜையை பண்ணி அவங்களுக்கு ஒரு 108 போற்றியை சொல்கிறேன். அன்னபூர்ணி தாய் இந்த அம்மா இருந்தால் தான் நமக்கு பசியின்மை. அதே நமக்கு நான் அதுவும் சாய்பாபா வச்சிருக்கிற இந்த கோயிலில் எல்லாருக்கும் நம்ம அன்னத்தை அள்ளி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அன்னபூர்ணியுடைய இது நிச்சயமாக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு ஒரு முறை நான் கண்டிப்பாக லக்ஷ்மி குபேர பூஜையை தொடர்ந்து நான் செஞ்சுட்டு வரேன். அந்த குபேரனையும் இன்னைக்கு மறக்காமல் நான் பூஜையில் உட்கார வச்சுருக்கேன். இவங்க எல்லாரையும் நான் பூஜை பண்ணி இந்த வரலட்சுமி நோம்பில் இவங்களெல்லாம் உள்ளே கொண்டு இவங்க அத்தனை பேருக்கும் 108 போற்றிகள் சொல்லி நாங்கள் இன்னைக்கு பூஜையை நான் முடிக்க போகிறேன். இந்த பூஜையை நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்களும், ஏன்னா கோயிலுக்கு போய் நம்ம தெய்வத்தை கும்பிடுறோம், அதே மாதிரி வீட்டில் வைக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான பலன்கள் பல இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வீடியோ மூலயமா பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பலன்களை நீங்கள் அந்த தெய்வத்தை நீங்கள் வீட்டில் கும்பிடுற மாதிரி ஆகிடும். அதுக்காக இந்த வீடியோவை எடுத்து நான் போடுறேன். எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும். நோயற்ற வாழும், குறைவற்ற செல்வம், நீங்காத பக்தி, நல்லறிவும் பெற்று எல்லாரும் வாழ்வதற்கு இந்த வரலட்சுமி விரதம் எல்லாருக்கும் பரிபூர்ணமான ஒரு திருப்தியை கொடுக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். शुक्लाम्बरधरम् विष्णुम् शशिवर्णम् चतुर्भुजम् प्रसन्नवदनम् ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये व्यासम् वसिष्ठनप्तारम् शक्तेः स्तोत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे शुकतातम् तपोनिधिम् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे ॐ नमो विष्णवे प्रभविष्णवे श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवम् पुनरेवाभ्यभाषत युधिष्ठिर उवाच किमेकम् दैवतम् लोके किम् वाप्येकम् परायणम् सुवन्तः कङ्कमत्यन्तः प्राप्नुयुर्माणवा शुभम्
को धर्मः सर्वधर्माणाम् भवतः परमो मतः किम् जपन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। श्रीभीष्मोवाच जगत्प्रभुम् देवदेवमनन्तम् पुरुषोत्तमम् सुवन्नाम सहस्रेण पुरुषस्तततोत्थितः तमेव चार्चयन् नित्यम् भक्त्या पुरुषमव्ययम् ध्यायम् स्तुवन् नमस्यम् च यजमानस्तमेव च अनादिनिधनम् विष्णुम् सर्वलोकमहेश्वरम्। Subscribe to my channel and please press the bell icon for more videos. भवेत्।